ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் லவ் யூ 7 டைம்ஸ் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 3ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே சூ மாஸ்டரை காட்டுறாங்க. அவன் இடத்துல நின்றுட்டு இருக்கு. அவர் அசிஸ்டண்ட் யாங்கோ சுற்றி செக்யூரிட்டியை ரொம்பவே டைட் பண்ணிட்டாங்க. கூடவே ஈவில் பேரியர் இருக்கு. நம்ம அவ்வளோ நெருங்குது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை நம்ம சொல்ல. இப்போ அப்படியே நம்ம ஹீரோவோட மேன்சன் அவரை பார்க்கறதுக்காக லேடிஸ் கூட்டம் அலமோதிட்டு இருக்கு. சூக்கையும் அவங்க சிஸ்டரும் கூட அங்க வராங்க. நம்மளும் அப்படியே அவங்களுக்கு நேரா வர சிஸ்டர் அவங்களுக்கு ஹாய் சொல்ல அவரு கண்டுக்காம போயிட்டே இருக்காரு. அவங்களுக்கு சம பல்பாயிடுது. சூக்கை கொதிச்சிடுறாங்க. என்ன தைரியம் தான் அவன் உங்களை இப்படி அவமானப்படுத்துவான். அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஒருவேளை அவர் மனசுல வேற யாராவது இருக்காங்களோ என்னவோ. லேடிஸ் கூட்டமும் அவரு கூட சேர்ந்து அப்படியே பின்னாடியே போக அந்த இடத்துக்கு நம்ம ஹூசு வராரு. உங்களுக்கு அவனை ஏற்கனவே தெரியுமா? நல்லாவே தெரியுமே. அன்னைக்கு யாங்கோவை காப்பாத்தினதே அவன் தான். அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறத குறைய ரொமான்ஸ் பண்ணத நாங்க எல்லாருமே பார்த்தோம். ஆல் டென்ஷன் ஆயிடுறாரு. மரியாதையை பேசுங்க. இந்த மாதிரி பொது இடத்துல அவளை பத்தி தப்பா பேசுனீங்கன்னா அது அவளுக்கு தான் கெட்ட பேரை ஏற்படுத்தும். அடே வீணா பண்ணவனே, நான் பார்த்தது தானடா சொன்னேன். அவங்க சிஸ்டர் அவங்கள அமைதியாக்கு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க சமகான்ல இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஹூசுவும் அங்க வராரு. அவங்க வரைஞ்சி வச்சிருந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு அவன் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துறானா? எனக்கு கஷ்டமா? அது அதுக்கும் மேல கிளாஸ்ல டார்ச்சர் பண்றது பார்த்ததுன்னு ஹோம்ஒர்க்லாம் வர கொடுத்து அவன் இன்னமும் சோதிக்கிறான். பெண்டு நிமிருது. அவர் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்க அவங்களும் சிரிப்பு போட்டுறாங்க. நீங்க நிஜமா சொல்றீங்க? அவரு பெண்ணை கையில எடுத்துட்டாரு. ஓ, நீங்க சொன்னது இந்த ஹெல்ப்பா? நீங்க அவரை விட மோசம்னு அவங்க சொல்ல நம்ம ஹீரோவும் அவரோட அசிஸ்டண்ட பார்க்க வராரு. ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்ல நல்லா போனுச்சா? உங்க லவ் ஸ்டேஜ் எப்படி இருக்கு? சீக்கிரமா அவங்களை கிஸ் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு பின்னாடியே போக இப்ப அப்படியே ஹெவனை காட்டுறாங்க. அவரோட ஆன்டிக்கு ஏதோ ஒரு தகவல் கிடைக்குது. அவங்க ஹாப்பியா இருக்கிறத பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வேலையை முடிக்க போறாரா? ஒரு சாதாரண விஷயம் இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. இப்ப நமக்கான நேரம் அவளை இன்னைக்கு தீர்த்து கட்டி ஆகணும்னு அவங்க சொல்ல இப்ப அப்படியே மோட்டல் வேர்ல்டு நம்ம ஹீரோயின் குளிக்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஃபாக்ஸ் ஃபார்மோட காரியத்தை முடிக்க ரெடி ஆயிடுறாரு. அவர் அசிஸ்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கெட்ட பண்ணமோ நல்ல விஷயம் தான். ஆனா யார் கண்ணிலையும் மாட்டிக்காம பாத்துக்காங்க. இப்ப அப்படியே அவங்க பேரியர் என்ட்ரன்ஸ் கட்டுறாங்க. அங்க மாஸ்கோட ஒருத்தர் நின்னுட்டு இருக்கான். ஈவில் பேரியர் உண்மையிலேயே பவர்ஃபுல்லா தான் இருக்கு. நம்ம ஹீரோயின் அப்பாக்கு சிக்னல் போயிடுது. உடனே ஆளுங்க அவனை சுத்தி வளைச்சிடுறாங்க. அங்க இருந்த மொத்த பேரும் ஈவில் ஸ்பிரிட் உள்ள நுழைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு பேரியரை நோக்கி ஓட ஆரம்பிக்க நம்ம ஹூஸ் எல்லாம் கூட வெறி கொண்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் அதே மாதிரியான மாஸ்கோட அங்க ஒருத்தன் வரத பாக்குறாங்க. வெளியே ஒரு பயங்கரமான ஃபைட்டே நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த மாஸ்க் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான். அவன் அப்படியே அங்க இருந்து மொத்த பேரையும் பறக்க விட நம்ம ஹீரோயின் அப்போ உள்ள பூந்துடுறாரு. இந்த பக்கம் நம்ம யாங்போவும் அவங்க ஸ்வாட் எடுத்து பறக்க விட்டுறாங்க. ஆனா போன வேகத்திலே அவன் திரும்பவும் அதை அனுப்பி வச்சிடறான். இந்த மாதிரி குழந்தைங்க ட்ரிக்கலாம் என்கிட்ட யூஸ் பண்ணாத, உன்னால என்ன கண்டிப்பா தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்ல அதையும் தான் பாத்துருமே அவங்க சொல்றாங்க. அவனும் ஃபைட்டுக்கு ரெடி ஆயிடுறான். இந்த பக்கம் செக்டர் ஹெட்டால கூட அந்த மாஸ்க சமாளிக்க முடியல. ஆள் லைட்டா திணறாரு. நம்ம ஹூசுவும் அவருக்கு ஹெல்ப்புக்கு வர உள்ளிருந்து நம்ம ஹீரோயின் கத்துற சவுண்ட் கேக்குது. அப்பனா நீ எங்களை டைவர்ட் பண்ணதா இதெல்லாம் பண்ணிருக்க ஹூசு, நான் இவனை சமாளிச்சுக்கிறேன், நீங்க போய் அவளுக்கு என்னாச்சுன்னு பாருங்க. அவரும் அவர் ஆளுங்களோட அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோயின் அவனை சமாளிக்க முடியாம திணறிட்டு இருக்காங்க. டக்குன்னு அவங்க அப்படியே அடிபட்டு கீழே உழுக. ரொம்ப நடிக்காத, இந்த மாதிரி சாதாரண மூவாலலாம் உன்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ அப்படியே பக்கத்துல வந்து அவங்களுக்கு என்னாச்சுன்னு பாக்குறான். அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவங்களும் அவங்க மாஸ்க கழட்டிடுறாங்க. ஆளு அப்போ வாடகைன மாதிரி தெரியல. ஒரு கையால அவன் முகத்தை கவர் பண்ணிட்டு இன்னொரு கையால அவங்கள போட்டு தள்ள ட்ரை பண்ண அவங்கள பார்க்க வந்துட்டு இருந்த நம்ம ஹீரோ உள்ள பூந்துடுறாரு. டக்குன்னு அந்த ஸ்வாடையும் தட்டி விட்டுட்டு அவனையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அவனும் அவரை தீர்த்து கட்ட பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோயின் அவரை காப்பாத்திடுறாங்க. நிலைமை சரியில்லைன்னு தெரிஞ்சுட்டு அவன் அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆக வெளியேண்ட உணர்த்தனும் அதை நோட் பண்ணிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்பிடுறான். நம்ம யாங்போக்கு லைட்டா டவுட் வருது. ஒருவேளை இவனுக்கு நம்ம பவர்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்குமா? அங்க இருந்த குட்டி ஃபாக்ஸ் எடுத்து அவங்க கொஞ்சம் முச்சிடுறாங்க. நீ மட்டும் இல்லனா எனக்கு என்ன ஆயிருக்கும்? அதே நேரத்துல அவங்க அப்பாவும் அங்க வந்துடுறாரு. போச்சு இந்த உலகத்திலே அவங்களுக்கு பிடிக்காத ஒரே விஷயம்னா அது ஃபாக்ஸ் தான். நான் நல்லதா இருக்கேன் ஆனா குளிச்சிட்டு இருக்கேன், யாரும் உள்ள வராதீங்கன்னு அவங்க சொல்ல அவங்க அப்பாவுக்கு மனசு கேட்கல. இல்லமா உனக்கு எது ஆகலங்கத கண்ணால பார்த்தாதான் எனக்கு நிம்மதி. நான் என் ஸ்டூடெண்ட் அனுப்பி வைக்கிறேன். என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க அப்படியே பதற ஆரம்பிக்க அவரோட ஸ்டூடெண்ட்டும் அப்படியே உள்ள வராங்க. நம்ம ஹீரோயின் டப்ல உட்காந்துட்டு இருக்க. நான் தான் சொன்னேன் எனக்கு எதுவும் இல்ல. அவங்களும் அந்த இடத்த அப்படியே சுத்தி பாக்குறாங்க. டக்குன்னு தண்ணிக்குள்ள இருந்து அந்த ஃபாக்ஸ் அப்படியே வெளியே வருது. அவங்க திரும்பவும் அதை பிடிச்சி அப்படியே உள்ள அமுக்கிடுறாங்க. அவங்க கண்ணுக்கு வேணா அது ஃபாக்ஸா இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே அது நம்ம ஹீரோ. ஆள் மாட்டக்கூடாத இடத்துல மாட்டிட்டு பார்க்க கூடாததெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு வழியா அந்த லேடியும் செக்கிங்க முடிச்சிட்டு யாங்போ ஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறம் உடனே வந்து மாஸ்டர் மீட் பண்ணிடு. அவங்க அங்கிருந்து வெளியே போக அவங்களும் நம்ம ஃபாக்ஸ வெளியே எடுத்துடுறாங்க. ஆள் குடிச்ச தண்ணியில அவங்க மூஞ்சில துப்பார முச்சிடுறாரு. அவங்களுக்கு கோவம் வரல, சிரிப்பு தான் வருது. அவங்க அப்படியே அது கூட ஜாலியா இருக்கிற மாதிரி காமிச்சதோட அவங்க அப்பா சமகான்ல இருக்காரு.
வந்தவங்க அதுக்குள்ள இங்கிருந்து தப்பிச்சிருக்க முடியாது, உடனே மொத்த இடத்தையும் செக் பண்ணுங்க. அவங்க ஆளுங்க தீயா வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அப்படியே அந்த சூஹேட் அவன் கையில லைட்டா காயப்பட்டு போல ஆள் திணறிட்டு இருக்கான். அங்க வந்து அவனோட அசிஸ்டன்ட், மாஸ்டர் உங்களுக்கு எதுவும் ஆகலையே, அந்த ஃபார்மேஷனோட பவரை நான் குறைச்சி எடை போட்டுட்டான், நீ போன வேலை என்னாச்சுன்னு அவன் கேட்க கன்ஃபார்ம் அவளுக்கு அவளோட பழைய பவர்ஸ்லாம் திரும்ப கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் நம்ம ஹீரோவை தேடிட்டு இருக்காங்க. குட்டி ஃபாக்ஸ் எங்க போயிட்ட, அவங்க கசின் அங்க வந்துடுறாரு, உனக்கு எதுவும் ஆகலையே. அவர் அப்படியே அவங்கள சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கு. அட உண்மையிலே எனக்கு எதுவும் ஆகல, ஹூசு அங்க வந்துடுறாரு. அவரும் அவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி லைட்டா பாத்துற நம்ம ஹீரோயின் அவர் கையில பட்டிருக்கிற காயத்தை பாக்குறாங்க. அவரு டக்குனது மறைச்சிக்கிறாரு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. தேடுதல் பண்ணி தீவிரமா போக நம்ம ஹீரோவோட மேன்ஷனுக்கும் ஆள் வந்துருது. ஆனா அசிஸ்டன்ட் அவங்கள உள்ள விட மாட்டாரு. மாஸ்டர் தூங்கிட்டு இருக்காரு. எழுப்புனா அவருக்கு சம கோவம் வரும். கோவமா, ஏண்டா இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, அவருக்கு தூக்கம் தான் முக்கியமா. அவன் வம்படியா கதவை ஓபன் பண்ண டக்குன்னு நம்ம ஹீரோவும் அவனை அடிச்சு பறக்க விட்டுறாரு. நான் தான் அப்பவே சொன்னேன் கோவப்படுவாருன்னு. மாஸ்டர் ரூம்ல தான் இருக்காரு. அவர் ஆளுங்க அவரை தூக்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பு. அசிஸ்டன்ட் போய் அவருக்கு என்னாச்சுன்னு பாக்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ் போன காரியத்தை சக்சஸ் பண்ணிட்டீங்க போல, முகமே ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா அவரு மனசு வேற எங்கேயே இருக்கு. ஆளே பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் சக்சஸ் பண்ணீங்களோ இல்லையோ, ஆனா அவங்களை இனிமே லவ் பண்ண வைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக போகுது. அவரு என்னாச்சுன்னு கேட்க பின்னா அவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி இங்க இருக்கிற மொத்த பேரும் அவங்கள பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நீங்க என்னன்னா ஜாலியா அவங்க ரூம்ல உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்ப அப்படியே திரும்பவும் அவங்களோட அப்பா அசிஸ்டன்ட், மாஸ்டர் நம்மளால அவங்கள பிடிக்க முடியல, செக்யூரிட்டிய இன்னும் அதிகப்படுத்துங்க, கண்டிப்பா இதோட முடிய போறது இல்ல. இப்ப அப்படியே அடுத்த நாளும் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் ஜாலியா ஊர் சுத்திட்டு இருக்கு. அந்த இடத்துல வழக்கத்தை விட கூட்டம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்க என்னாச்சுன்னு அவங்க கசின் கிட்ட விசாரிக்கிறாங்க. அங்கிள் காட்ஸ டபுள் மடங்கு ஆக்கிட்டாரு. இனிமே ஒரு எறும்பு கூட இந்த இடத்துக்குள்ள நுழைய முடியாது. அவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி நடந்து ஃபைட்டை பத்திலாம் அங்க வரவனுங்களா அவங்க கிட்ட விசாரிக்கிறானுங்க. நான் தான் சொன்னேன், அங்க வந்தவன அடிச்சு ஓட விட்டுட்டான். அது மட்டும் இல்லாம ஒரு சூப்பரான குளியலும் போட்டான். அவங்களுக்கு அப்பதான் நம்ம ஹீரோ ஞாபகம் வருது. ஆமா அந்த டயத்துல அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, மாஸ்டர் தானே, அவரு பார்த்தாச்சு, அவர் அவரோட ரூம்ல தான் இருந்தாராம். நம்ம ஹீரோவே இப்ப அங்க வந்துட்ட மாதிரி தெரியுது. ஆள் இன்னமும் அந்த அதிர்ச்சில இருந்து வெளியே வந்த மாதிரி இல்ல. நம்ம ஹீரோயின் ஹாய் மாஸ்டர்னு சொல்ல கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு. ஆள் நின்னு கூட பேசாம அங்கிருந்து ஓடிடுறாரு. அவங்களுக்கும் லைட்டா டவுட் வருது. இன்னைக்கு செயல் வலிமை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். மாஸ்டர் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? அவர் என்னன்னு கேட்க, நேற்று நைட்டு அசன்சன்ஸ் அட்டாக் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவர் மைண்டு நேரா பாத்டப்புக்கு போயிடுது. ஆள் அப்படியே திருட்டு மொழி முழிக்கிறாரு. மொழியே சரியில்லையே, ஒருவேளை இவர் தான் அந்த அசசனா இருக்குமா? இப்ப எதுக்காக அதை பத்தி கேக்குறேன்னு அவரு கேட்க, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாஸ்டர். உங்க கண்ணை பார்த்தா நீங்க ஏதோ செய்யக்கூடாததை செஞ்சு இப்ப பதில் சொல்ல முடியாம முழிச்சிட்டு இருக்கிற மாதிரில இருக்கு. அவரு டக்குன்னு நான் குளிச்சிட்டு இருந்தேன்னு சொல்ல, என்னது நீங்களுமா? அந்த டயத்துல நானும் தான் குளிச்சிட்டு இருந்தேன். இவரு கண்டிப்பா போய் தான் சொல்லணும். சண்டை போட்டிருந்தா காயம் ஏற்பட்டிருக்குல, நம்ம அதை செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கையை பிடிக்க போக ஆள் டக்குன்னு அங்க வந்து நோந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் அவருக்கு டீ எல்லாம் கொடுத்து அவரை கவனிக்கிற மாதிரியே திரும்ப அவரை டச் பண்ண போறாங்க. ஆனா ஆள் திரும்பவும் எஸ்கேப். அவங்க அடங்குற மாதிரியே தெரியல. அடுத்த கிளாஸுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் இப்ப அந்த இடத்துக்கு வராரு. நம்ம ஹீரோயின் அவங்க வச்சிருந்த டிராப்பை ஆக்டிவேட் பண்ணி விட்டுறாங்க. அவங்க தண்ணியில போட்டு வச்சிருந்த மூங்கிலாம் அப்படியே பறக்குது. ஈரமான ட்ரெஸ்ஸை கழட்டி தானே ஆகணும். தண்ணி அப்படியே ஒரு பக்கத்துல வரைக்கும் வந்துடுது. ஆனா திரும்பவும் நம்ம ஹீரோயினுக்கு தான் பல்பு. ஜஸ்ட் மிஸ்ல ஆள் கொடையை ஓபன் பண்ணிடுறாரு. அவங்க வாய பொழக்க அப்படியே அந்த கொடையை ரெண்டு சுத்தி அதுல இருந்த தண்ணியில நம்ம ஹீரோயின் மேல ஆள் தெரிக்க விட்டுறாரு. அவங்களும் லைட்டா டென்ஷன் ஆகுறாங்க. யோ மாஸ்டர் இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். ஆள் கிளாஸ ஸ்டார்ட் பண்ண, மாஸ்டர் இந்தாங்க இன்விடேஷன். ஹாட் ஸ்பிரிங்ல நம்ம செக்டரை சேர்ந்து எல்லாருமே குளிக்க போறாங்க, கண்டிப்பா நீங்களும் அதுல கலந்துக்கணும். அவர் ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா இது எங்க செக்டரோட வழக்கம், நீங்க அங்க போகணும்னு நானும் ரொம்பவே ஆசைப்படுறேன். ஆள் நேரா இப்ப அந்த ஹாட் ஸ்பிரிங்க்கு வந்துடுறாரு. அவரு சூடா ஒரு குளியில போட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோனும் அங்கதான் பதுங்கி இருக்காங்க. அவரும் அதை நோட் பண்ணிடுறாரு. நம்ம கையில காயப்பட்டிருக்கா இல்லையான்னு அவ பார்க்க ட்ரை பண்றா. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவளை எப்படியாவது நம்மள லவ் பண்ண வச்சிடணும். அவரும் அப்படியே ஒரு ட்ரெஸ்ஸை கழட்டு போக நம்ம ஹீரோனும் வாய பொழந்துட்டு அதை அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஆள் ஜஸ்ட் மிஸ்ல அதை திரும்பவும் மாட்டிக்கிறாரு. யோ மாஸ்டர் நீ வேணும்னே பண்றிய என்னன்னு சொல்லி அவங்க லைட்டா டென்ஷன் ஆக கால் ஸ்லிப் ஆகி ஆள் பொத்துன்னு கீழே விழுங்குறாங்க. பாறையில விழுந்தா மண்டை தெரிச்சிருமேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்களை காப்பாத்தி அவர் பக்கத்துல இழுத்து போட்டுடுறாரு. அவங்க கத்துற சவுண்ட் கேட்டு பக்கத்து சைட்ல குளிச்சிட்டு இருந்த பாய்ஸ் எல்லாம் கதறானுங்க. என்னது பொண்ணு இங்க என்ன பண்றா? நம்ம ஹீரோவும் பசங்க குளிக்கிற இடத்துக்கு எப்படி வந்திருக்கே, உனக்கு வெக்கமா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே செவத்தோட செவர லாக் பண்ணி ரொமான்ஸ் பண்ற மாதிரி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க. அவங்கள தேடிட்டு அந்த பசங்க கும்பலும் அந்த இடத்துக்கு வந்துடுறானுங்க. ஆனா அங்க நம்ம ஹீரோ மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அவர் முன்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. மாஸ்டர் இந்த பக்கமா ஒரு பொண்ணு ஒருத்த பாத்தீங்களா? சொல்லாதீங்க அப்பாக்கு தெரிஞ்சா கண்டிப்பா என் கதை முடிஞ்சிடும். அவரு பார்த்தேன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் டென்ஷன் ஆகுறாங்க. அவ எங்க போனா? அவரு அந்த பக்கம் சொல்லி அவங்கள அங்கிருந்து துரத்தி விட்டுறாரு. அவங்களும் அப்படியே பல்ல காட்ட, நீ என் கைய பார்க்க தானே இது எல்லாமே பண்ணிட்டு இருந்த, பாத்துக்கோ நான் ஒன்னும் அந்த அசிஸ்டன்ட்
கிடையாது. அப்ப உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, முன்னாடி இதை செஞ்சிருக்க வேண்டியதானு சொல்லிட்டு அவங்களும் அவரை பிடிச்சிட்டு அப்படியே ஒரு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. நீ இந்த அளவுக்கு பயப்படுவனு எனக்கு இப்பதான் தெரியுது. எனது பயமா? அதெல்லாம் இல்ல, மாட்டிக்க கூடாதுன்னு தான் அந்த குரூப் அங்கேயே வந்துடுறானுங்க. நம்ம ஹீரோயின் கூட்டிட்டு போய் சைட்ல மறைஞ்சுக்க. நான் அதுக்காக இங்க மறைஞ்சிருக்கணும். மாஸ்டர் பேசாம இருங்க, நீங்க வெளியே போய் அவங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம 2 பேருக்கும் லிங்க் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பேசுவாங்க. நம்ம ஹீரோ தப்பிக்க பார்க்க நம்ம ஹீரோயின் அவரை கிட்ட இழுக்க அவங்க 2 பேரும் அப்படியே சம க்ளோஸா வந்துடுறாங்க. அந்த கும்பலும் அங்க வந்துருது. சத்தம் போடாதீங்க மாஸ்டர்னு சொல்லி அவங்க அப்படியே அவர் வாயை வர பொத்திடுறாங்க. ஆள் அப்படியே அவங்கள பயங்கர ரொமான்டிக்கா பார்த்துட்டு இருக்க. அப்படியே எபிசோட் 3 முடியுது. இந்த வீடியோ நீங்க என்ஜாய் பண்ணீங்களா இல்லையாங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.